வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜனவரி 25 தை 11. தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்து வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி தற்போதைய நிலையில் அது மன்னார் வளைகுடா கடந்து குமரிக்கடல் ஒட்டி நீடிக்கிறது. விளைவாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவு தொடர்கிறது. அதேபோல கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே போலதான் வடகடலோர மாவட்டங்களிலும். நாளைய தினம் குறைவழுத்த நிலையினுடைய நகர்வுகள் தெற்கு தென்மேற்கில் மெல்ல நகரக்கூடும் என்பதாலும் வட இந்தியா மற்றும் மத்திய இந்திய பகுதிகள் சார்ந்து வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய வலுவான உயரழுத்தத்தின் ஈர்ப்பின் காரணமாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு காற்று ஓரளவிற்கு இணைப்பில் கிடைக்க வடக்கு உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைக்கான வாய்ப்புகள் இன்று மாலை முதலோ அல்லது நாளையோ மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் நாளைய தினம் அல்லது இன்று மாலை முதலே மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அடுத்த நிலையில் சுழற்சியினுடைய நகர்வு மேலும் தெற்கு தென்மேற்கில் அமையும் நிலையில் நாளை முதல் அல்லது இன்று மாலை முதல் தெற்கு உள் மாவட்டங்களில், அதாவது திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவு ஏற்படவும், அதே போல தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் நாளை வரை உள்ளன. கடலோர பகுதிகளை பொறுத்தவரை, அதாவது தென் கடலோர பகுதிகளை பொறுத்தவரை ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். நாளையுடன் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறைய தொடங்கும். மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் வட இந்திய பகுதிகள் சார்ந்து வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய வலுவான உயரழுத்தம் ஒரு சுழற்சியை உருவாக்கியிருக்கிறது. இந்த சுழற்சியின் விளைவாக தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பநிலை வீழ்ச்சி பெற்றது. மேலும் வளிமண்டல மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி குறைவழுத்த நிலையை மேலும் முன்னேற விடாமல், அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி வரக்கூடிய குறைவழுத்த நிலைகள் மேலும் முன்னேறி நிலப்பகுதிகள் ஊடுருவாமல் தடுத்து வருவதால் குளிரலை தாக்கத்தின் விளைவாக வலுவான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய இடத்தில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் தற்போதைய நிலையில் ஏற்பட்டு வருகின்றன. இதுதான் இந்த சுற்றினுடைய மழை வாய்ப்புகளாக உள்ளன. அவ்வாறே இருக்கும். மேலும் இந்த சுழற்சி தெற்கு தென்மேற்கில் நகர்ந்து வலுவிழந்து விட மீண்டும் குளிரலை தாக்கம்
உச்சத்தை பெறும். பனிப்பொழிவினுடைய தாக்கம் இம்மாத இறுதி வரை அதிகரித்து காணப்படும். வழக்கத்திற்கு மாறான பனிப்பொழிவு நீடிக்கும், கடலோர மாவட்டங்கள் உட்பட. இதுதான் இந்த மாத இறுதி வரையிலான நமது வானிலை நகர்வு மற்றும் எதிர்பார்ப்பாகும். வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.